எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக் விஜய் பில்டர்லேருந்து. இன்றைக்கி நம்ம பவானி அப்படிங்கிற அந்த பவானிங்கிறது பிரபலமான ஊர். ஸோ அந்த நம்ம பவானியில் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா செங்காடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லே அவுட்டுங்க. ஸோ இது வந்து பவானி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இந்த பக்கம் வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல் கவிதா ஸ்கூலுன்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய அப்படியே பேக் சைடு தான் நம்ம நின்றுட்டுருக்குறோம். ஸோ இந்த லொக்கேஷன் பேர் வந்து செங்காடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த லே அவுட்டில் வந்து அதாவது நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த பிளாட்டில் இது வந்து ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போட்ட லே அவுட்டு. ஸோ இங்கேயே வந்து நம்ம இந்த வீடு கட்டுற இந்த இடத்துலையே ஒரு பழைய ஒரு வீடு இருந்தது. நம்ம அந்த வீடை டெமாலிஷ் பண்ணிட்டு தான் இப்போ வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பழைய வீடாக இருக்குது. அந்த வீடை வந்து உங்களுக்கு செலவு இல்லாமல் டெமாலிஷ் பண்ணி தர எங்களால் முடியும். அதை வந்து நிறைய பேர் வந்து அதையே காம்ப்ளிகேட்டாக ரொம்ப ஒரு அந்த வீடு எப்படி இடிக்கிறது, அப்புறம் அதுக்கு எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ஓட்டு வீட்டெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெமாலிஷ் நம்மளே பண்ணிட்டோம். ஸோ சம்டைம் வந்து ஒரு ஆர்சிசி பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கே வந்து நாங்கள் பே பண்ணி வந்து அந்த பில்டிங் இடித்து கொடுப்போம். அதே பழைய ஓட்டு வீடு அப்படின்னா காஸ்ட் டு காஸ்ட் அந்த பில்டிங் என்ன வருதோ உடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள்கிட்ட எதுவும் காசு கேட்க மாட்டோம். ஆனால் உள்ளே அந்தளவுக்கு வந்து இடிக்கிறதுல அந்த ஏதாவது ஒரு ராடு இல்லை ஜன்னல் நிலவு ஏதாவது பழைய ஜன்னல் நிலவு நமக்கு எதுவும் ஆகாது, அது எதுவுமே நமக்கு பெனிஃபிட் இல்லை அப்படிங்கும்போது ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் மினிமம் சார்ஜ் வந்து உங்களுக்கு பண்ணிவிட்டு அந்த வெஹிக்கிள் வருது போகுது இல்லைங்களா, அதுக்கான மினிமம் சார்ஜ் பண்ணிவிட்டு நாங்கள் டெமாலிஷ் பண்ணி கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ டெமாலிஷ் மட்டும் பண்ணுறது நம்ம வேலை இல்லை, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஒரு பண்ண வேண்டிய ஒரு இடம் அங்கே பழைய பில்டிங் இருக்குது. ஸோ அதை டெமாலிஷ் பண்ணுறதுக்கு கஸ்டமருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அதே சேஃபாக டெமாலிஷன் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறோம், நம்ம கட்டுமானமும் புது கட்டிடமும் கட்டி கொடுத்துறோம். ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ஹவுஸு. இதோடைய பிளான் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, ஒரு சின்ன பெட்ரூமு, அப்புறம் ஒரு 16x16 சைஸில் நல்லா வந்து நமக்கு ஒரு பெட்ரூமு, அப்புறம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா டைனிங்கோட நமக்கு வந்து கிச்சனு, அப்புறம் முன்னாடி வந்து ஒரு பார்க்கிங்கு, அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், அதுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூமோட இந்த வீட்டுடைய பயணம் இப்போது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்தடுத்து இந்த வீட்டினுடைய ஒவ்வொரு வேலைகளும் நடக்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். எப்படி ஒரு காலம் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் அதே மாதிரியான ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் அந்த ஒரு காலம் போஸ்ட்டு கட்டணும்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணமோ அந்த விதிமுறையோடு நம்ம வந்து 100% இதில் கடைபிடிச்சு பண்ணுறோம். ஸோ ஒரு லோடு பீரிங் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, இன்னும் நம்ம வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கருங்கல் கிராடம். இப்போ இந்த பில்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பழைய ஓட்டு வீடு பாருங்கள், இது வந்து லோடு பீரிங் ஸ்ட்ரக்சருங்க. கருங்கல் தெரியுதுங்களா? இந்த மாதிரி கருங்கல் போட்டு அதாவது கடகால் ஃபவுண்டேஷன் போட்டு பண்ணுறது நம்ம நிறையா பண்ணுறோம். அதுலேயே நம்ம வந்து நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், அது நிறையா பில்டிங் ஒர்க் பண்ணுற அந்த ஸ்பாட்டில் இருந்து. ஸோ இதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கருங்கல் ஃபவுண்டேஷன் போட்டு பண்ணுறதுலையே நம்ம G+2 போகலாம். ஸோ நம்ம ஃப்ரேம்டு போகிறோம் அப்படின்னா இன்னும் கூட மேலே போகலாம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து எனக்கும் ஃப்ரேம்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. அது மாதிரியான ஒரு ட்ரெண்டு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இதே முன்னோர்கள் கொஞ்சம் வயசானவங்களாம் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா நீ அசியாரமே போடாமல் வீடு கட்டுற, என்னப்பா அதில் கருங்கல் அசியாரமே போடல அப்படிம்பாங்க. இன்றைக்கி ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் வந்து ஒரு யூனிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபலாக இந்த ஸ்ட்ரக்சரை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த புட்டிங் காங்கிரீட் வந்து ரெடிமிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ ஆரம்பம் வந்து யூஸ் பண்ணி ஒரு காங்கிரீட் போடும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னா, நம்ம வந்து ஜென்ரலாக காங்கிரீட்டுடைய ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா M15, M20, M25, M30, M35, M40 போகும். ஸோ அதோடைய வந்து நேச்சர் ஆஃப் த நீடு நம்ம வந்து ஒரு பிரிட்ஜு கட்டுறோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் M30, M35 மேலே போகும். நம்ம ஏன்னா வந்து அது எப்போவுமே அந்த தண்ணியிலேயே இருக்கும், அந்த தண்ணி ஈரத்தை தாங்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா M20 ரேஷியோ மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து காங்கிரீட் போட்டுட்ருக்குறோம்.
ஸோ இந்த டீம் தான் ஒர்க் பண்ணுறது பார்க்குறீங்க. இவங்க வந்து எஸ்விஎஸ் ரெடிமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரீட், இவங்க வந்து எஸ்விஎஸ் ரெடிமிக்ஸ் காங்கிரீட்னு சொல்லிட்டு இவங்களுடைய கன்சைனுங்க. சார் அதெல்லாம் அண்ணன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் உங்கள் பேருங்கண்ணா? கண்ணன் சார். என்ன சொல்லுங்கண்ணா? கண்ணன் சொல்லிட்டு அப்படியே ரெடிமிக்ஸ் பற்றின ஒரு சிறப்பு அளவாக சொல்லுங்கண்ணா, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பில்டிங் ஒர்க்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோங்க சார். நாங்கள் எங்கள் காங்கிரீட் தரமாக கொடுப்போம். எங்கே பார்த்தாலும் இப்போ எஸ்விஎஸ் காங்கிரீட் வந்து ரொம்ப அதிகபட்சமாக ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம மேம்பாலம், வீடு, புட்டிங்கு, வால், பூமு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், ஓரளவுக்கு நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம கையில் கலக்கி போகிறதுக்கும் ரெடிமிக்ஸில் போகிறதுக்கும் நிறைய மக்கள் வந்து இதை பயப்படுறாங்க. ரெடிமிக்ஸில் போடுறது வந்து ஃபேக்ட்ரியில் மிக்சிங் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது, இங்கே என்ன சைட்டில் வந்து அவங்களே மிக்ஸ் பண்ணி போடுவாங்க, நம்ம கண்ணார பார்ப்போம்னு சொல்லிட்டு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியாக கொடுப்போங்க சார். நாங்கள் அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாமே சென்சாருங்க சார். நம்ம பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்கி ஜல்லி கூட உங்களுக்கு மிச்சம் இதாக ஆகாதுங்க சார். இப்போ ஆளுங்க போடுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செட்டுக்கு காங்கிரீட் முன்ன பின்ன போடுவாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இத்தனை யூனிட்னா இத்தனை யூனிட், சிமெண்ட் எத்தனை கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ரேஷியோ எல்லாமே கரெக்டாக பண்ணி போடுவாங்க சார். அதனால் மிக்சிங் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்கும். இப்போ உங்கள் ஊர் எந்த ஊர் சொன்னீங்கன்னா? நம்ம சொந்த ஊர் சீர்காழிங்க சார். வந்து அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சீர்காழி. ஸோ சீர்காழியிலேருந்து இங்கே வந்து கிளம்பி இங்கேயே வந்துட்டாரு. இங்கேயே வந்து அந்த இவங்களுடைய கம்பெனிலேயே குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கேயே தங்கி. ஸோ வந்து ரெடிமிக்ஸ் ஆர்டர் வந்து சம்டைம் நைட்டு வரும், பகலும் வரும். ஸோ எனி டைம் ஆர்டர் வந்து அண்ணா வந்து உடனே டீமோட வெளியே வந்தாலும் அந்த பக்கம் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதுதான் அவங்களுடைய டீம். ஸோ இதுதான் அவங்க டீமு. இவங்க டீமோட வந்து என்ன பண்ணணும்னா இங்கே 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் மிஷின் தான் வந்துச்சு. அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பக்கம் இருக்கு பாருங்க, அதான் வந்துச்சு. வந்து இந்த பம்பெல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ரெடிமிக்ஸ் வண்டி வந்துச்சு. ஸோ இவருக்கு டைமிங்கே கிடையாது. நைட்டில் ஒரு ஆர்டர் வரலாம், பகலில் வரலாம். இது எனி டைம் இவர் வந்து மந்த்லி 30 நாள் 31 நாள் என்ன பண்ணணும், 24 ஹவர்ஸ் எப்பயுமே ஒர்க்கு ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி அண்ணன் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஒரு தொழிலுக்காக வந்து தங்கி என்ன பண்ணுறது, யூடியூப்ல வந்து எப்படி காரக்குழம்பு வைக்கிறது, ஏதோ என்ன குழம்பு பார்த்துட்டு இருந்தீங்க? வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இவங்க சமைச்சு இவங்க சாப்பிடணும். இவங்களுடைய சேவையெல்லாம் இந்த நாட்டுக்கு ரொம்ப பெருசு. இவங்க அந்த டீம் எல்லாரையுமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணிடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸோ இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, அதில் யூனிக்காக ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா நீங்கள் விஜய் பில்டர் அணுகலாம். இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் உள்ள ஒரு இடம் தாங்க. இங்கேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸாக தான் போகும். ஸோ அந்த கிராஸை கூட யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம உள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் பெட்ரூமை பிளான் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கெல்லாம் வந்து அந்த இடத்த கூட எங்கேயும் வேஸ்ட் பண்ணாமல் வெண்டிலேஷனுக்கு நம்ம வந்து கரெக்டாக எடுத்து உள்ள லைட்டிங், சன்லைட் நல்லா உள்ளே வரணும், ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே பிளான் பண்ணி இந்த ஒரு கிராஸான இடத்துல கூட அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும். மாஸ்டர் பெட்ரூம்னா நமக்கு நல்லா ஒரு 10க்கு 17, 10க்கு 16 அந்த சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு யூசேஜ் நல்லாயிருக்கும். அதுவே நம்ம வந்து இந்த பிளான் நினச்சிருந்தோம்னா ஒரு 2 அடி நம்ம குறைச்சிருக்கலாம். அப்படி குறைச்சா என்ன ஆகுன்னா ஒரு 10க்கு 16 இடத்துல ஒரு 8க்கு 16 ரூமாக மாறிடும். அப்போது ஒரு நல்ல ஒரு காட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நடக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ அதை வந்து அந்த இடத்தையும் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி அவங்களுடைய லேண்டு, எந்த லேண்டு எப்படி ஒரு கிராஸ் உள்ள இடமா இருந்தாலும் என்னால் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியும். இது மாதிரி உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது, அதுவும் அக்ராஸ் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னா நாங்கள் அங்கேயே நம்ம டீம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷெட்டு, இந்த ஷெட்டு இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெட்டு போட்டு நம்ம அதுலேயும் மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணி உள்ள லேபரும் வந்து அதிலே ஸ்டே பண்ணிக்குவாங்க. அப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேகமாக நமக்கு அங்கேயே லேபர் ஸ்டே பண்ணி பண்ணும்போது கட்டுமான விரைவாக நடக்கும். நமக்கு வந்து கஸ்டமருக்கும் நிறையா வந்து காஸ்ட்டு கட் ஆகும். ஒரு லோன் போயிட்டுருக்காங்கன்னா ப்ரீஎம்ஐ வட்டி கட்டுறது கம்மியாகும். இப்போ பட்ஜெட் நம்மளை முடிக்க முடியும், சீக்கிரமாக வாடகை வீட்டுன்னு சொந்த வீட்டுக்கு வரலாம். அது மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அக்ராஸ் தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலும் நம்ம டீம் வந்து அங்கே என்ன பண்ணுறோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் நாங்கள் ஜிப்சம் பிளாஸ்டரிங் பண்ணுறோம். ஜிப்சம் பிளாஸ்டர்னா என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அது நம்ம விஜய் பில்டர் சேனல்லையே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதோட சிறப்புகள் எல்லாம் நீங்கள் வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் யார் கட்டுற வீடாக இருந்தாலும், ஒரு இன்ஜினியரு, ஒரு மேஸ்திரி, ஒரு கான்ட்ராக்டரு, யார் வந்து ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க, இல்லை எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதில் ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அதுவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது வெளியாட்களுக்கும். இப்போ நம்ம கட்டுமானம் பண்ணுறோம், அதில் ஜிப்சம் பிளாஸ்டிக் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஜிப்சம் பிளாஸ்டிக் பண்ணலாம், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், அப்புறம் 2D டிராயிங்கு, 3D டிராயிங்கு, டிடிசிபி அப்ரூவலு, அப்புறம் பில்டிங்கோடைய பிளான பொருள், இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக எல்லாமே பண்ணுறோம். இது ரெசிடென்ஷியல்.
நம்ம ரெசிடென்ஷியல் மட்டும் பண்ணலைங்க, இண்டஸ்ட்ரியலும் பண்ணுறோம், கமர்ஷியலும் பண்ணுறோம். ஸோ எந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் விஜய் பில்டர் உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும். பெரிய கன்சல்டேஷன் ஒன்று நீங்கள் வந்து எங்ககிட்ட பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பில்டிங் பற்றி நல்ல ஒரு ஐடியா வரும். ஸோ நீங்கள் வீடு கட்டிகிட்ருக்கீங்க, இல்லை கட்ட போகிறீங்க, இல்லை யாராவது கட்டுறதுக்கு பிளானில் இருக்கிறீங்க அப்படின்னாலும், இதை பற்றி யோசிச்சுட்டுருக்கிறீங்கனாலும் இது உங்களுக்கு வந்து எங்களோட ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் ரிப்பீட் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.